குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. பயணிகள் விமானமானது விபத்து ஏற்பட்டதில் அதில் பயணித்த 242 பேரின் நிலை என்ன என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது எழுப்பியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பரபரப்பான சூழலை நாம் காட்சிகள் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த விமான விபத்து தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய முதற்கட்ட தகவல்கள் என்ன? நிச்சயமாக இந்த ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான இந்த விமானத்தில் சுமார் 133 பேர் பயணம் செய்ததாகவும் அது விமானத்தை எடுத்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் பயணம் செய்த பயணிகள் நிலை என்ன என்பது இதுவரை ஒரு முறையான தகவல் கிடைக்கவில்லை. இருப்பினும் அந்த கரும்புகைகளை வைத்து பார்க்கின்ற போது இந்த விபத்து என்பது மிகவும் கோரமான ஒரு விபத்தாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த காட்சிகளே அச்சமூட்டுவதாக வந்திருக்கிறது. அடுத்தடுத்த நேரங்களில் தான் இதனுடைய முழுமையான விவரங்கள், எதனால் விபத்து ஏற்பட்டது, பயணிகள் நிலை என்ன என்பது முழுமையாக தெரிய வரும். ரமேஷ்குமார், இப்ப 242 பயணிகள் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை பார்க்கிறோம். அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணா? இரண்டு விதமான தகவல்கள் கூறப்படுகின்றது. ஒன்று 242 என்ற தகவலும் வருகிறது, 133 என்ற தகவலும் வருகிறது. இருப்பினும் அதிகாரிகள் முழுமையாக கூறிய பிறகுதான் தெரியவரும். சில நேரங்களில் சீட்டிங் கெப்பாசிட்டி 242 இருக்கலாம். ஆனால் உண்மையில் அதில் எத்தனை பயணிகள் பயணம் செய்தனர் என்பது அதிகாரிகள் முறையாக தெரிவித்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். தற்போது ஏஎன்ஐ தரப்பிலிருந்து, செய்தி நிறுவனம் தரப்பிலிருந்து இந்த எண்ணிக்கையானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குஜராத் விமான விபத்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அங்கு 242 பேர் அந்த விமானத்தில் பயணித்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக தற்பொழுது இருக்கிறது. அங்கு தற்பொழுது நிலைமையை சீராக்கும் முயற்சி என்பதை தாண்டி மீட்பு பணியில் அங்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பரபரப்பான சூழல் அங்கு அகமதாபாத்தில் நிலவக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அச்சமூட்டும் வகையிலான அந்த கரும்புகை அந்த வான்பகுதியை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த விமானத்தில் பயணித்த 242 பேரின் நிலை என்ன என்பதுதான் நம் முன் தற்பொழுது பிரதானமாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குட்செல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானமானது 242 பயணிகளை சுமந்து கொண்டு சென்ற விமானமானது விபத்தில் சிக்கியிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படும் போது விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகள் அச்சமூட்டும் வகையில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பெரும் கரும் புகை அந்த பகுதியையே சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடியும். ஸ்ட்ரெச்சரில் பல மக்கள் அழைத்து வரப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலையில் இது அகமதாபாத்தின் மெகானி நகர் என்ற பகுதியில் இந்த விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விபத்தில் சிக்கியது ஏர் இந்தியா விமானம் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.